SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 தஞ்சை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் 23/2/2025. இடம் பாரத் அறிவியல் நிர்வாகவியல் கல்லூரி தஞ்சாவூர். போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. வடசென்னை எந்த அளவுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்ததோ அதையெல்லாம் மாற்றி வளர்ச்சி சென்னையாக மாற்றி வருகிறோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை புளியந்தோப்பில் உள்ள டான் போஸ்கோ பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வடசென்னையை வளர்ச்சி சென்னையாக மாற்ற தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என குறிப்பிட்டார். வடசென்னை பகுதியை தென் சென்னைக்கு இணையாக மேம்படுத்த வேண்டும் என பல திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது எனவும் வடசென்னை வளர்ச்சிக்காக 6400 கோடி ரூபாயில் வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது எனவும் தெரிவித்தார். வடசென்னை எந்த அளவுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்ததோ அதையெல்லாம் மாற்றி வளர்ச்சி அடைந்து வருகிறது என பெருமிதம் தெரிவித்தார். சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்வது திமுக ஆட்சி என்றும் வாக்களிக்க தவறியவர்களுக்காக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார். அரசு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளில் 712 பேருக்கு ஒதுக்கீடு ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். வடசென்னை எந்த அளவிற்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்ததோ அதையெல்லாம் மாற்றி நாம் இன்றைக்கு வடசென்னையை வளர்ச்சி சென்னையாக எப்படி இன்றைக்கு மத்திய சென்னை தென் சென்னை வளர்ந்து வந்திருக்கிறதோ அதேபோல் இந்த வடசென்னை பகுதியை மாற்றிட வேண்டும், ஏன் அதைவிட பெரிதாக இதை உருவாக்கிட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய அரசு இன்றைக்கு சிறப்பாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. சொன்னதை செய்யக்கூடிய ஆட்சி, சொல்லாததையும் செய்யக்கூடிய ஆட்சி தான் எங்களுடைய ஆட்சியாக இருக்கும்.